வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் ஒரு சகோதரி தன்னுடைய பெண் குழந்தையின் ஜாதகத்தை காட்டி, என் குழந்தையை நான் இசைத்துறையில் சாதிக்க விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஒரு ஜாதகம் எப்படி அமைந்தால் அவர்கள் இசைத்துறையில் சாதிப்பார்கள் என்று கேட்டார்கள். பெரும்பாலும் இது ஒரு நல்ல கேள்வி. இசைத்துறையில் சாதிக்க வேண்டும் விரும்புபவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், சிம்ம ராசி. மற்றபடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கேதுவும் சுக்கிரனும் மிக சிறப்பா ஜாதகத்தில் அமைச்சிருக்கணும். கேதுவும் சுக்கிரனும் ஜாதகத்தில் மிக சிறப்பா இருக்கணும். சுக்கிரன் இசைத்துறையை ஆ உருவாக்கக்கூடியவர். இசைத்துறையில முதல் காலடி எடுத்து வைக்கக்கூடியவர். கேது அவரை பப்ளிக்ல பெரிய ஆளா கொண்டு சேர்த்தக்கூடியவர். கேது இல்லைன்னா ஒருத்தர் விளம்பரமாகாது. அவர்களுடைய வீட்டுக்குள்ள பாடிட்டு இருப்பாங்க. பாத்ரூம் சிங்கர். யாராவது வந்தா பாடுறத நிறுத்திருவாங்க. கூச்ச சுபாவம் இதெல்லாம் இருக்கும். ஆனா கேது நல்ல நிலையில் இருந்தால் தான் அவர் ஞானகாரகன். அவர் சிறப்பா இருந்தா மட்டுமே மேடை கூச்சம் இல்லாம தன்னை பற்றி ஒரு தன்னம்பிக்கையோட போய் அவங்க நின்னு பாட முடியும். அல்லது பேச முடியும். பேசக்கூடியவங்க, பாடக்கூடியவங்க 10 பேர் முன்னிலையில முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து பயம் இல்லாம ஒரு ஒரு பொது மேடையில போய் பாடும்போது ஒரு ஆயிரக்கணக்கான பேர் முன்னால உட்கார்ந்திருந்தா பயம் வந்துரும். உதறல் வந்துரும். ஆனா முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கலாம் ஒரு என்ன சாதாரணமான ஆளுங்க தான்ங்கிற அந்த தைரியத்த குடுக்கறது அந்த கேதுங்கிற ஞானகாரகன். ஒரு பத்திரிகை பிரசுரம், ஒரு டிவியில, யூடியூப்ல அவங்க பெரிய ஆளாகணும் அப்படின்னா, அந்த கேது நல்லா இருந்தா மட்டும் தான், அது விளம்பரம் சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்கள கொண்டு போய் நிறுத்தி பெரிய ஆளா உருவாக்கி கொடுக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். 25/6 இந்த தேதிகள்ல பிறக்கிறவங்க. 6, 15, 24 அதில 6ம் 24 கலைத்துறையில் ரொம்ப ஊக்குவிக்கக்கூடியது. 25ங்கிறது ஞானங்கிறதுனால நியூமராலஜி ரீதியாக அந்த 7, 16 விட 25ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு ஒரு ரொம்ப சிறப்பான அமைப்புகள் இருக்கும். அவங்க ஆன்மீகத்துறையும், இசைத்துறையும் 2 கலந்து அவங்க வாழ்க்கையில வழிநடத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, விஜயகாந்த் சார் புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் 25ஆம் தேதி பிறந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா, சினிமாவிலயும் சரி, ஒரு பொதுமக்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம், அவர் நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தார். அந்த மாதிரி ஒரு ஒரு தர்மத்த காக்கக்கூடியவங்க, நல்ல பேர், நல்ல மனிதன்கிற பேரோட சேர்ந்து அவங்க கலைத்துறையிலயும் ஜொலிச்சாங்க. இப்ப பீகார்ல பாருங்க, அந்த ஒரு சின்ன பொண்ணு மைதிலி தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு 25ஆம் தேதியில பிறந்து பரணி நட்சத்திரத்தில வந்திருக்கு. இப்பதான் 24 வயசு முடிஞ்சது. அவங்க பெரிய பாடகி, நாட்டுப்புற பாடகி. நேத்து பிஜேபியில சேர்ந்து இன்னைக்கு அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எம்எல்ஏ சீட்டு. அவங்க பெரிய பிரசித்தி பெற்ற ஜாதகம். ஏற்கனவே நான் அவங்களுடைய ஜாதகம் என்கிட்ட இருந்தது. நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சிருக்கு. அதனால சுக்கிரனும் கேதும் சிறப்பு